வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1B உள்ள 5 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கேன். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 5 வினாக்களையும் செய்து பார்க்கலேண்டா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு அந்த பிள்ளைகள் இந்த அவங்கள சொல்லணும். ஏன்னா அவங்க கட்டணம் கட்டி படிக்கிற வகுப்பு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் வழியாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடும் போது அந்த மாணவர்கள்ட்ட கேட்டு அவங்களோட அனுமதியோடு தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் வழியாக பதிவிடப்படுது. அதில் அவங்களுக்கும் பிரயோசனம் இருக்குது. என்னென்னா அவங்களே இதை ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி போன வருஷம் கதைச்ச பேப்பரை இந்த வருஷம் திரும்ப அதே பேப்பரை டிஸ்கஸ் பண்ணாமல் நாங்கள் ஒரு புதிய பேப்பரை கலந்துரையாடக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனாடி அவங்களோட அனுமதியோடு இந்த வகுப்பு ரெக்கார்ட் பண்ணப்பட்டு மாணவர்கள் இந்த சத்தம் அவங்க கதைக்கிறது அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதை வந்து கட் பண்ணி இடையில நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். கட் பண்ணி தான் இந்த வீடியோ வரும். அந்த மாதிரி பதிவிடப்பட்டு உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் கட்டாயம் வினாத்தாளை செய்து பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை நீங்களே உங்களை செக் பண்ணி போடக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியை பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் கட்டாயம் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து சூம் மூலமான எனது கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சந்தேகங்களாக இருந்தால் இப்போ நீங்கள் படித்து கொண்டு போகிறீங்க, சார் எனக்கு இதில் ஒரு டக்குன்னு ஒரு டவுட் வருது, இது யார்கிட்ட கேட்குறேன்னா என்னுடைய சூம் மூலமான வகுப்பில் இணைந்து கொண்டால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவே சார் எனக்கு இதில் ஒரு டவுட் சார் இது என்னென்று ஒரு விளங்கப்படுத்துங்கன்னா நான் வாய்ஸ் மெசேஜ்லேயே உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லை அது வகுப்பில் தான் கதைக்கணும் உங்களோட நேரடியாக கலந்துரையாடித்தான் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்னா வாட்ஸ்அப் சூம் வகுப்பு இந்த தொடக்கத்தில் அல்லது இறுதியில் கதைக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதம் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இன்னும் ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் என்னென்னா பல மாணவர்கள் அந்த பேப்பர் வேணும் இந்த பேப்பர் வேணுமென்று தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் வழியாக வந்து தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லணும். உண்மையாக சொன்னால் இதில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளாக இருக்காது. இவர்கிட்ட கேட்டால் பேப்பர் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த தூரத்துக்கு அந்த மாணவர்கள் வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க முன்னுக்கு ஸ்டார்டில் பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போடுவாங்க. ரெண்டாலும் நீங்கள் அப்படியான மாணவர்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னா உங்களுக்கு வழிப்படுத்தி விட்டுருக்கேன் பிள்ளைகள் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்புகள் இந்த லிங்க் இருக்குது. அதில் குறிப்பாக டெலிகிராம் குரூப்பில் நான் எப்போவோ பதிவிட்ட வினாத்தலையும் நீங்கள் டெலிகிராம் குரூப்புக்குள்ளே போயிட்டு ஃபைல் அப்படின்ற போனீங்கன்னா அதில் ஃபைலில் அவ்வளோ பேப்பரும் இருக்குது. நீங்கள் தேவையான பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா ஒரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் இருக்கும். லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் கூகுள் டிரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும். இல்லை கூகுள் டிரைவ் இந்த லிங்கும் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன். நீங்கள் தேவையான வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள். அந்த பார்க்காத ஆக்கள் அவங்க தான் என்னை வந்து அறியப்படுத்துகிறார்கள். அவங்களால ஒருவே தொல்லையாக இருக்குது. சும்மா ஒவ்வொரு நாளும் பேப்பர் போடுங்கண்டா நான் ஒருக்கா குரூப்பில் போடுவேன். கட்டாயம் டேர்ம் எக்ஸாம்கள் துவங்க போகுதுன்னா கட்டாயம் ஒருக்கா நான் குரூப்பில் போடுவேன். அதே எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனாலும் போடுவேன். ரெண்டாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆனால் சூம் மூலமான கணித வகுப்பில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கான வினாத்தாள்கள் தேவையான விடயங்களை நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புவேன். அது கடமையாக கருத கொள்கிறேன். ஓகே, நாங்கள் வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி வளமை போல பின்ன கேள்வி. நான் இன்னும் இந்த கேள்வியை வாசிக்கலை. ஆனால் கட்டாயம் நான் இதை செய்ய போகிற முறை வந்து எண்ணக்கருப்படம். பின்ன கேள்வியை செய்கிறதுக்கு பல வழி இருக்குது. அதில் நோமலாக வசனத்தை விளங்கியே செய்வீங்களா உண்மையாக இருக்கிறதுல பெஸ்ட் ஐடியா அதுதான். ரெண்டாவது எண்ணக்கருப்படம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். படங்குறி செய்யலாம் தானே சார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் படங்குறி விளங்கப்படுத்தி இருக்கிறோம். எல்லா ஆசிரியரும் நான் உட்பட எல்லாருமே படங்குறி விளங்கப்படுத்தியிருப்பியோம். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அந்த படங்குறது என்னத்துக்குண்டா அந்த குறித்த பகுதியை உங்களுக்கு விளக்கத்துக்கு கொடுக்குறதுக்கு இப்படி இதை விளங்கி கொள்ளலாம் அப்படி என்று கொடுக்கறதுக்காகத்தான் படங்குறி செய்கிறது. அப்புறம் அதை வந்து அப்படியே கடைசி வரைக்கும் நான் பின்பற்ற போகிறேன்னு சொன்னால் அது சில கணக்குகளுக்கு சாத்தியப்படாமல் போகும். அதுக்காக நாங்கள் படங்குறி செய்கிறத தவிர்த்து கொண்டு எண்ணக்கரு படம் இல்லைன்னா நேரடியாக வசனத்தை விளங்கி செய்கிற அந்த முறைக்குள்ளே வந்துடுவோம். தரம் 10 உள்ள மாணவர்கள் 2ஆம் தவணை புள்ளிகளின் அடிப்படையில் 30க்கு குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 5ல் ஒரு பங்கினராக காணப்பட்டனர். மொத்தம் தரம் 10 இருக்கிற கல்வி கேட்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. அந்த கல்வி கேட்கின்ற மாணவர்களில் 30 புள்ளிகளை விட குறைவாக 30 35
30 இல்லை 35 புள்ளிகளை விட குறைவாக பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இந்த 1/5. ஸோ அது நேரடியாக பின்னமாக வந்துருச்சு 1/5. அடுத்து இந்த 35 கீழ் 35 விட குறைவு அப்படின்றதுக்கு நான் போடுற மாதிரி உண்மையான குறியீடு அது அப்படி இல்லை. உண்மையான குறியீடு எப்படி இருக்குமெண்டா முன்னுக்கு ஒரு எக்ஸ் இருக்கிற மாதிரி கருதி அந்த குறித்த புள்ளி 35லும் குறைவு. இது நாங்கள் தமிழில் எழுதுறது மாதிரி கணித குறியீட்டில் எழுதுறது. அது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை, சில இடங்களில் நீங்கள் இப்படியான குறியீடை பார்ப்பீங்க, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ 35லும் குறைவாக பெற்றாக்கள் மொத்த மாணவர்கள் இந்த 1/5. ஸோ பக்கத்திலேயே நாங்கள் பிரேக்கெட் போடுறத நம்முடைய ஸ்டைல். பக்கத்திலேயே பிரேக்கெட் போட்டு இதில் எழுதுறது என்னென்னா முழுமையில் அது என்ன பின்னம் 1/5 35 விட குறைவு. சரி, அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அடுத்த முதலாவது கேள்வி என்ன? 35 அல்லது அதிலும் கூடிய புள்ளிகளை பெற்ற மீதி இருக்கிற அனைவருமே 35 இருக்கும், இல்லைன்னா 35 விட கூடுதலான புள்ளி பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முழுவதின் என்ன பின்னம்? இப்போ கேள்வி என்னென்னா அடுத்த கட்டம் 35 அப்போ 35க்கு விட பெரிதாக அல்லது சமனாக இருக்கிறார்கள் முழுவதின் என்ன பின்னம்ண்டா 1/5 போக மீதி புள்ளா அப்படியே வரப்போகுது. அப்போ நாங்கள் நேரடியாக இதுக்கு கொடுத்துருக்கலாம், என்ன கருப்படமெல்லாம் இதுக்கு தேவையில்லை. 5 இருந்து 5 நாங்கள் கழித்தமெண்டா 4 மீதம் இருக்கிறார்களாக இருக்க புரியும். ஸோ 4 35 விட கூடுதலாக அல்லது 35க்கு சமனான புள்ளிகளை பெற்றாக்களாக இருக்க புரியும். 35 அல்லது 35லும் கூடிய புள்ளிகளை பெற்ற 4 இந்த குறித்த வகைக்குள்ளே இருக்கிறாக்கள்ல 4 மொத்தத்தின் 4 இல்லை, குறித்த வகை. அதாவது நாங்கள் 5/4 கண்டுபிடிக்கிறோமே, அந்த 5/4 75 புள்ளிகளை பெற்றவர்கள் எனின் 75 புள்ளிகளிலும் கூடிய புள்ளிகளை பெற்றவர்கள். ஸோ 75 தாண்டி கூடுதலான புள்ளிகள் பெற்றவர்கள் எனின் 75லும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் முழு மாணவர்களின் என்ன பின்னம். இதில் ஒரு வகையை நாங்கள் பிரிக்கிறோம். நாங்கள் 2வது வகை நாங்கள் விட்டுட்டு 3வது வகையாக சொல்கிறோம். ஏன்னா அவன் டொப்பில் எடுத்தனால நான் அவன் 3வது எடுக்கணும், நீங்கள் அது 2வது எடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் கதைக்க போகிறது யாரை பற்றி என்றால் 75 புள்ளிகளை விட கூடுதலாக பெற்ற மாணவர்கள். இந்த குறித்த 35 அல்லது 35லும் கூடுதலாக புள்ளி பெற்ற மாணவர்கள் இந்த 4/1. இவை முழுவதின் என்ன பின்னம் அப்படின்னு காணணுமெண்டா அது முழுவதின் 4 இல்லை, இந்த குறித்த பின்னத்தின் 4. ஸோ அது முழுவதின் என்ன பின்னம் என்று காணணும்டா பின்ன பெருக்கல் 5/4 பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படும் 4 வெட்டுப்படும். ஆகவே இவையிலும் ஒரு 5/1. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இந்த 5/1 மாணவர்கள் 75லும் கூடுதலான புள்ளி பெற்றிருக்கார்கள். ஸோ இடைக்குள்ள ஒரு பெரிய குரோட்டொண்டு இருக்குது, அது எப்படிப்பட்ட ஆக்கள் அப்படின்றது தான் அடுத்த கட்டம். 35 உட்பட 75 வரை புள்ளி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 48 எனின் எண்ணிக்கை இப்போ தந்திருக்குது. அந்த 48 எனின் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ இது ஒரு ஒப்பீட்டு கேள்வி. இப்போ நாங்கள் மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை காணணுமெண்டா நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த குறித்த வீச்சுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் இந்த தரப்பட்ட அந்த மாணவர்கள் இந்த பின்னத்தை காணணும், எண்ணிக்கைக்குரிய பின்னத்தை காணணும். நான் இதை குறியீடு ரீதியாக எழுதுறதுக்கு இங்கே எக்ஸை பயன்படுத்துகிறேன். ஏன்னா இந்த 35க்கும் 35 இருந்துன்னா 35 உட்பட 35 விட பெரிதாக இருக்கணும். அதே நேரம் 75 விட சின்னனாக அல்லது சமனாக இருக்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை தந்திருக்குது 48 பேர் அப்படி என்று தந்திருக்குது. ஸோ நாங்கள் காண வேண்டியது என்னென்னா இந்த குறித்த வீச்சுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் இந்த பின்னம் எப்படி காணலாம்? நாங்கள் 2 விதமாக காணலாம். இதை 2ஐயும் கூட்டிட்டு முழுமையிலேருந்து கழிக்கலாம், இல்லைன்னா பின்ன பெருக்கல்ல காணலாம். 5/4 75க்கு மேலே என்றால் 4/3 இந்த குறித்த மீதி இருக்கிற ஆக்களாக இருப்பியம். ஸோ பின்ன கூட்டல்ல காணலாம். ஆல்ரெடி இவரை கழிச்சதால கழிச்சு 5/4 இருந்தது, அதில் 5/1 முழுவதின் 5/1 75க்கு மேலே ஆயிட்டாங்க. ஸோ கழிக்கும் போது முழுமையின் பின்னம் கழிக்கணும், மீதி இருக்கிறார்கள் இந்த குறித்த வீச்சுக்குரியாக்கள். ஸோ அந்த வீச்சுக்குரிய மாணவர்கள் இந்த பின்னத்தை முதல்ல காணுவோம். பின்னத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? நான் கழித்தலை பின்பற்றேன். ஏற்கனவே 5/4 ஒரு பழைய மீதி கண்டது. அதுக்கு பிறகு 5/1 75 விட கூட தனியாக செப்பரேட் ஆகிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற 5/3 தான் இந்த 48 பேர்.
ஸோ இப்போ ஒப்புடுறேன் 3/5 48 பேர் அப்படின்டா எனக்கு 1/5 வந்து 5க்கு போகலாம். நேரடியாக நான் 5 மொத்த மாணவர்களின் பின்னம் தானே கேட்டது. 3ஆல் பிரித்தா 1 பங்கு வரும், 5ஆல் பெருக்கணும். சில பிள்ளைகள் நிகர்மாறால் பெருக்கிறது அப்படின்னு வச்சுக்கொள்கிறோம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. 3ஆல் பிரித்தா 1 மிச்சம் 6, 16 5ஆல் பிரிக்கினா மொத்தம் 80 பேர் இந்த தரம் 10 வகுப்பில் கல்வி கற்கிற மாணவர்களாக இருக்க போகிறாங்க. 4வது கேள்வி, 35லும் குறைவாக புள்ளி பெற்றவர்களில், அந்த குறித்த 35 விட குறைவாக புள்ளி பெற்றாக்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், அந்த 5/1 இருக்குன்னு தானே, அந்த குறித்தாக்களில் 4/3 பரிகார கற்றலுக்கு சமூகம் அளித்தனர் எனின். பரிகார கற்றல் குறைஞ்ச புள்ளி எடுத்துக்கிறாங்கள கூட்டுறதுக்கான ஒரு முயற்சி. பரிகார கற்றலுக்கு சமூகம் அளித்தனர். சில பேர் வரவே மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறாங்க, ஒன்றும் செய்யலாது. பரிகார கற்றலுக்கு சமூகம் அளிக்காதவர்களின் சதவீதத்தை காண்க. இப்போ முதல்ல நம்ம ஒரு பெரிய சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்கோம். என்னென்னா, பரிகார கற்றலுக்கு வருகை தந்தோர் அப்படி என்ற ஒரு பகுதி, பரிகார கற்றலுக்கு வருகை தந்தோர் அப்படி என்ற ஒரு பகுதி, பரிகார கற்றலுக்கு வருகை தராதோர் அப்படி என்ற ஒரு பகுதி, வருகை தராதோர் அப்படி என்ற ஒரு பகுதி. பரிகார கற்றலுக்கு வருகை தந்தோர் எத்தனை பேர் என்றால், அந்த குறித்த பின்னத்தில், அதாவது குறித்த 35 விட குறைவாக புள்ளி பெற்றவர்களில் 4/3 பரிகார கற்றலுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க முழுவதும் என்ன பின்னம் என்று காணலாம். எனக்கு தேவை பரிகார கற்றலுக்கு வருகை தராத மாணவர்கள். எது இந்த பின்னம்ன்றதும் ஒரு கேள்வி இருக்குது, கட்டாயம் அது ஒரு நல்ல கேள்வி. அது இதில் கேட்கப்படையில் பரிகார கற்றலுக்கு சமூகம் அளிக்காதவர்களின் சதவீதத்தை காண்க. சரி, முதல்ல பரிகார கற்றலுக்கு சமூகம் அளிக்காதவர்கள் எத்தனை பேர் எண்ணிக்கை ரீதியாக காணலாம். எண்ணிக்கை ரீதியாக காண வேண்டிய அவசியம் இல்லை, சதவீதம் தானே கேட்டது, எண்ணிக்கை காணலாம். 80/1 எத்தனை பேர் என்று பார்க்கலாம். 80/1 16 பேர். 16ல் 12 பேர் பரிகார கற்றலுக்கு வந்துட்டாங்க. ஸோ 4 பேர் தான் பரிகார கற்றலுக்கு வரையில. இந்த 4 பேர் மொத்த மாணவர்களின் என்ன சதவீதம் அப்படின்னு கேட்டால் 80/4 தர 100% பின்னம் சதவீதமாகும். ஆனால் அந்தளவு தூரத்துக்கு போக தேவையில்லை, சதவீதம் கேட்டால் பின்னம் கட்ட தெரிஞ்சாலே போதும். ஸோ 5/1 4/3 பரிகார கற்றலுக்கு வர்றாங்களா, அது இந்த 4/1 பரிகார கற்றலுக்கு வரையில. ஸோ பரிகார கற்றலுக்கு வராதாக்கள், பரிகார கற்றலுக்கு சமூகம் தராதோர் முழுவதின் என்ன பின்னம் என்று காணோம்னா பின்ன பெருக்கல்ல மாட்டுப்படுது. 5/4 5/4 மொத்தத்தின் 20ல் ஒரு ஆள் எங்களுக்கு பரிகார கற்றலுக்கு வரியம் இல்லை. மொத்தமாக 80 பேர், 80ல் ஏண்டா 4 பேர். நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கு. எங்களுக்கு சதவீதம் தானே வேணும், எங்களுக்கு எண்ணிக்கையோ இல்லை வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு சதவீதமோ விகிதமோ இல்லைன்னா இந்த ஆரச்சிறை கோணம் நீங்கள் அங்கே பார்ப்பீங்களா, அதுக்கெல்லாம் எண்ணிக்கை தெரியணும் இல்லை, பின்னம் தெரிஞ்சாலே போதும். ஸோ இதை நான் சதவீதமாக்கணுமெண்டா தர 100%. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் வழக்கமாக நீங்கள் பக்கத்தில் அப்படியே பெருக்காதே என்று சொல்லுவீங்களா. 100%ன்றது ஒண்டடா, ஒண்டால் யாரை பெருக்கினாலும் எந்த ஒரு குழப்பமும் வராது. நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி பெருக்கினாலும் ஓகே. வெட்டுப்படைக்கு 5 வரும். ஆகவே 5% மொத்த மாணவர்களில் 5% ஆக்கள் 35 விட குறைவாக இருக்கிற போதிலும் அவங்க பரிகார கற்றலுக்கும் பெறாங்க இல்லை, இவங்களை எங்களால் சமாளிக்க முடியலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆக்களாக இருக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் கடைசியும் செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, புள்ளித்திட்டத்துக்கு வாரன் பிள்ளைகள் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கீம் தர்றேன். எனக்கு புள்ளித்திட்டம் சரியான புள்ளித்திட்டம் இப்போ என் கையில் இல்லை. நான் ஓரளவுக்கு அன்னளவாக அதுக்கேற்ற போல் தர்றேன். இதுக்கு இறுதி விட இருந்தாலே நேரடியாக செய்யக்கூடியது ஒரு புள்ளி தான் கொடுபடும். இங்கே நிறைய கேள்விகள் இல்லை, அதனாடி 2 புள்ளி கொடுங்க. நேரடியாக விட போடலாம். 5/4 நேரடி விடைக்கே 2 புள்ளியையும் கொடுங்க. அதே மாதிரி இந்த 2வது விடைக்கு பெருக்கணும்ன்றதுக்கு போட்டிருக்கணும். பெருக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி. தனி விடை இருந்தால் ஒரு புள்ளி தான் பெறும். அப்படி வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை தந்ததுண்டா நாங்கள் இப்போ என்ன செய்யணும், அந்த குறித்த பின்னத்தை காணணும், அதுக்கு ஒரு புள்ளி, ஒப்பிடணும், அதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விட காண்றோம், அதுக்கு ஒரு புள்ளி, மொத்தம் 3 புள்ளி. அது பொருத்தமானது. அடுத்தது 4வது கேள்வி. இப்போ எங்களுக்கு அந்த சதவீதம் வேணும்னா அந்த பின்னம் வேணும். சில நேரம் சில பிள்ளைகள் எண்ணிக்கை கண்டு 80/4 பேர் அப்படி என்று போட்டு அதை பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு 100% பெருக்கி கூட 5% என்று வந்திருக்கலாம்.
இல்லை நீங்கள் 20ல் 1 என்று காண்றதுக்கு பெருக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, 20ல் 1 விடைக்கு ஒரு புள்ளி, பிற அதை சதவீதமாக்குறதுக்கு ஒரு புள்ளியாக 3 புள்ளி. குறித்த முதலாவது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்றதை பதிவிடுங்க. ரொம்ப இலகுவானதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரின்றதை சொல்லுங்க. ரெண்டாவது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். ரெண்டாவது கேள்வி அளவீடு தொடர்பாக சுற்றளவு பரப்பளவில் வந்திருக்கு. சில நேரம் இந்த குறித்த பகுதியில் தூர நேர வரைவு அதுவும் செல்வாக்கு செலுத்தியிருக்கு. 2018 பாஸ் பேப்பரில் மட்டும் ஒருக்கா செல்வாக்கு செலுத்தியிருக்கு. நீங்கள் என்ஐ புக்கில் பார்த்தா இந்த குறித்த பகுதியில் வேறு பகுதிகளும் செல்வாக்கு செலுத்தியிருக்கு. நாங்கள் தூர நேர வரைவு மட்டும் அளவீடு தொடர்பான ஏதாவது ஒரு பகுதி இதுக்குள்ளே வரலாம். அதாவது மேற்பரப்பளவோட கூட ஒரு சந்தர்ப்பத்தில் என்ஐ புக் தேசிய கல்வி நிர்வாகத்தின் புத்தகத்தில் மேற்பரப்பளவோட கேள்வி போட்டிருக்கும். சரி, நாங்கள் வழக்கமாக எங்களுக்கு சுற்றளவு பரப்பளவோட வர்ற மாதிரி ஒரு தளவுரு, அது இந்த சுற்றளவு பரப்பளவு நடைமுறை சார்பு கேள்வியாகவும் இருக்கலாம், சில நேரம் சும்மா ஒரு சாதாரண கேள்வியாகவும் இருக்கலாம். செவ்வக பகுதி அரைவட்ட பகுதியையும் கொண்ட தளவுரு ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. GFDC 4 சென்டிமீட்டர் ஆகும். சமன்ன்றது மட்டும்தான் படத்தில் குறிச்சிருக்கு. நாங்கள் அதை சேர்த்து படத்தில் அந்த 4 சென்டிமீட்டர்ன்றதை குறிச்சிக்கொள்வோம். 4 சென்டிமீட்டர் ஆகும். அரைவட்டத்தின் ஆரையை காண்க. நம்மளால் முதல்ல காணக்கூடியது விட்டம் தான். கவனம், இந்த அரைவட்டம் வரும்போது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு எடுத்த உடனே போக முடியாமல் போகும். முதல்ல எங்களால் விட்டத்தை தான் காணிலும். விட்டம் எங்களோட 22லேருந்து 4 8 கழிச்சா வரும். 22லேருந்து 8 கழிச்சா 14 சென்டிமீட்டர். ஆகவே ஆரை அவசரப்பட்டு நாங்கள் விட்டத்தை முடித்துட்டு போனோம்னா பிள்ளைதான். 14 2ஆல் பிரித்து போகணும். அதை கட்டாயம் காட்டணுமெண்டு இல்லை. 14 2ஆல் பிரித்தா 7 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி, வில் DEFன்றது இது ஒரு அரைவட்ட வில். எங்களுக்கு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம் தான். நான் அந்த வீடியோவில் கூட சுற்றளவுன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் சுற்றளவு இல்லை, அது விளங்கப்படுத்துகிற அந்த நேர டென்ஷனில் நான் அதை கவனிக்கல. எங்களுக்கு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம் தான். இந்த ஒன்று இவரை சொல்கிறது பரிதியின் நீளம். அது வட்டத்தின் சுற்றளவுன்னு சொல்கிறேன், அது பிழையான அர்த்தம். வட்டத்தின் பரிதியின் நீளம் C என்று தான் சொல்லுவோம். பரிதியின் நீளம் சமன் 2πr. அது πdயிலிருந்து எப்படி 2πr மாறினது அதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக விளங்கும். அடுத்தது வட்டத்தின் பரப்பளவு. இதை செவ்வகமாக வெட்டி செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க. வட்டத்தின் பரப்பளவு சமன் πr வர்க்கம். இந்த 2 சூத்திரம் தான். சுற்றளவு சூத்திரம் இல்லை, பரப்பளவு சூத்திரம் இருக்குது. சுற்றளவு இல்லை, பரிதியின் நீளத்துக்கு தான் சூத்திரம் இருக்குது. நாங்கள் அரைவட்டமாக இருந்தால் பரப்பளவு பாதியாகும், சுற்றளவு பாதியாகாது. வில்லின் நீளம்தான் பாதியாக மாறும். பரிதி இந்த நீளத்தின் பாதி. ஆகவே நாங்கள் வில்லின் நீளத்தை காண்றதுண்டா வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr, அது இந்த அரைவாசி. அரை தர 2πr, அதுவும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 πக்கு பதிலாக 22 கீழ் 7, ஆரை 7 நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியனா 7 மேலும் வெட்டுப்படும். இந்த 2 கீழே அந்த 2 மேலே வெட்டுப்படும். மேலே இருக்கிறது வெட்டுப்படாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கேள்வி பார்த்துனாங்க. ஆகவே 22 சென்டிமீட்டர் இந்த வில் இந்த நீளமாக இருக்க போகுது. அடுத்தது, முழு உருவின் சுற்றளவு 76 சென்டிமீட்டரின். முழு உருவம் அண்டைக்க இந்த கூட்டுத்தள உருவத்தான் சொல்லப்படுது. இதில் நமக்கு 2 பக்க நீளங்கள் தெரியாது. பிசி இந்த நீளமும் தெரியாது, ஏஜி இந்த நீளமும் தெரியாது. சரி, பிசி இந்த நீளத்தை எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டா ஏஜி இந்த நீளமும் எக்ஸ். ஏனெண்டா 2 பேரும் சமன். செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன். அந்த அடிப்படையில் பிசி இந்த நீளத்தை காண்க. ஒரு சின்ன சமன்பாடு மாதிரி உருவாக்கினேன்டா 2x சுற்றி உள்ள நீளம், அந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் திரும்ப ஒரு கூட்டல் வரியாக காட்டாமல் டக்குன்னு எழுதிட்டேன். இங்கே ஒரு 22, இங்கே 4 4 8, அப்போ 30, அதோட 22. மொத்தமாக இவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு சுற்றளவு வரணும். சுற்றளவு 76 தந்திருக்கு. இது 52 ஆயிடுச்சு. ஸோ 2x சமன் 76லேருந்து 52 கழிக்கணும். 50 கழிச்சா 26, அங்கே 2 கழிச்சா 24. ஸோ 2x சமன் 24. கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்கூட. எக்ஸ் சமன் 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர்ன்றதை காண்றதோட இதோட மட்டும் நுப்பாட்டாமல் படத்துலையும் கொண்டே கொடுத்துடுங்க 12 சென்டிமீட்டர். அப்போ தான் எங்களுக்கு அங்கால கேள்விக்கு உதவும். 4வது கேள்வி, முழு உருவின் பரப்பளவை காண்க. முழு உருவம் அண்டைக்கு 2 பகுதியாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். ஒன்று செவ்வகம், ஒரு அரைவட்டம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். சூத்திரம் இருக்குது. செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். நீளம் 22, அகலம் 12. 22 12ஆல் பெருக்கணும். அப்போ 24 4 போட்டு 2 மிச்சம். திரும்ப 24 26 வரப்போகுது. 264 சென்டிமீட்டர் வர்க்கம் செவ்வகத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு
முழுவட்டது இந்த பரப்பளவு பையார் வர்க்கம், அது வந்து அரைவாசி. சூத்திரங்கள் கவனம் பிள்ளைகள் குழப்பிக்கொள்ளக்கூடாது, தெளிவாக இருந்தீங்கன்னா விஷயம் முடிஞ்சுது. பைக்கு பதிலாக 22/7, ஆரைக்கு பதிலாக 7 வர்க்கம் என்று போடாமல் 7 தர 7 போடுறேன். அது இந்த அரைவாசி. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியனா ஒரு 7 7 வெட்டுப்படும். இங்கே ஒரு 2 22 வெட்டுப்பட்டால் அங்கே 11 முறை. இதுக்கு மேலே வெட்டுறது கொண்டும் இல்லை. 11 7 பெருக்கித்தான் ஆகணும். பெருக்கினா 77 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆக மொத்தத்தில் மொத்த பரப்பளவு உங்களுக்கு கேட்டது மொத்த பரப்பளவு, மேற்பரப்பளவுன்ற திண்மங்களுக்கு மொத்த பரப்பளவு 264ஓட 77 வந்து கூட்டணும் சார். இப்படி நீங்கள் கூட்டல் எழுதுகிற மாதிரி எழுதலாமாண்டா தாராளமாக எழுதலாம். ஆனால் கவனிக்க வேண்டியது இங்கே கூட்டல் அடையாளம் மிக முக்கியம். அதாவது கூட்டணும்ன்றதுக்கு தான் எங்களுக்கு அந்த செய்க வழி என்று கருதப்படும். ஸோ இதில் கூட்டினீங்கன்னா ஒரு மிச்சம் 13 14 ஒரு மிச்சம் 3 341 சென்டிமீட்டர் வர்க்கம். 5வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 5வது கேள்வி வந்து ஒரு சின்ன சொன்ன ஐடியா கேள்வி என்றே சொல்லலாம். இந்த ஒரு மின்குமிழ்கள் பொருத்தப்பட போது தேவையான மின்குமிழ்கள் எண்ணிக்கை, இது 2 விதமான கணக்கு தான் எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கொலசிப்பில் படிக்கும்போது நான் நினைக்கிறேன் 3 விதமான கணக்கு இருந்திருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கணக்கு. என்ன மாதிரி என்றால், ஒன்று இங்கே ஒரு இங்கே தொடக்கம் இங்கே வரைக்கும் நாங்கள் ஒரு 10 மீட்டர் நீளமான ஒரு இடம், சுமார் ஒரு கதைக்கு சொல்கிறேன், 10 மீட்டர் நீளத்துக்கு நான் வேலி அமைக்கணும். 2 மீட்டருக்கு ஒரு வேலி அமைக்க போகிறேன். ஸோ எத்தனை தூண்கள் நடப்பட வேண்டும் அப்படின்றதான் கதை. நம்ம இதில் ஏற்கனவே தூண் இருக்கின்ற இல்லை. எத்தனை தூண் நடவணும் என்று சொன்னால் நாங்கள் நட வேண்டி முதல் எத்தனை இடைவெளி என்றதை தான் காணும். 10 மீட்டரை 2 மீட்டர் 2 மீட்டராக எத்தனையாக பிரிக்கலாம்? 10 2ஆல் பிரித்தா 5 விட வரும். இது இடைவெளிகளின் எண்ணிக்கை. 5 2 மீட்டர் இருக்குது. 5 2 மீட்டர் இருந்தால் எனக்கு எத்தனை தூண் விடணும்னா இதில் ஒரு தூண், முதல் 2வது மீட்டர் முடியக்கு ஒரு தூண், இதில் ஒரு தூண், இதில் ஒரு தூண், இதில் ஒரு தூணுண்டேக்க கடைசி தூண் கடைசி 2வது மீட்டர் முடிய வந்துடும். ஆனால் எனக்கு தொடக்கத்தில் ஒரு தூண் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ இப்படி தொடங்குகிற இடம் முடிகிற இடமும் வேறு வேறு இடமாக இருந்தால் எனக்கு மேலதிகமாக ஒரு தூண் தேவை. எனக்கு இல்லையெண்டா தொடங்குகிற இடத்துலையே வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது சுற்றி அது வட்டமாக இருக்கணும் இல்லை, சுற்றி வந்து எப்படியோ தொடக்கமும் முடிவும் ஒரே இடம் அப்படி என்று சொன்னால் எனக்கு மேலதிகமாக ஒரு தூண் தேவைப்படாது. உதாரணத்துக்கு இதுவும் அதே 10 மீட்டர், இதுலேயும் 5 துண்டு இருக்கும், இடைவெளிகள் அதே 5, அதே 5 துண்டு தான். ஆனால் இப்போ எனக்கு முதலாவது 2 மீட்டர் முடியக்க ஒரு தூண், 2 3 4 5வது 2 மீட்டர் முடியக்க போடுற தூண் அது முதலாவது வந்து ஆரம்ப தூணாக இருந்துடும். ஸோ இடைவெளிகள் இந்த எண்ணிக்கைக்கு போதுமான தூண்களும் அதே அளவு தூணாக இருக்கும். ஒன்று கூட்ட வேண்டிய தேவை இருக்காது. தொடங்குற இடத்துல முடியாட்டி ஒன்று கூட்டணும், தொடங்குற இடத்துல முடிந்தால் ஒன்று கூட்ட தேவையில்லை. ஆனால் கொலசிப்பில் படிக்கும்போது என்ன ஒரு கேள்வி இருந்தது என்னென்னா, ஏற்கனவே 2 மின்குமிழ் பொருத்தப்பட்டிருக்கும், ஏற்கனவே தொடக்கத்திலே தூண்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடைக்குள்ள 10 மீட்டர் இடைவெளி, இந்த 10 மீட்டர் இடைவெளியில் நான் எத்தனை தூண்கள் பொருத்தணும், இன்னும் எத்தனை தூண்கள் பொருத்தணும்? ஆல்ரெடி 2 இருக்குன்னா நாங்கள் 2 கழிச்சால் ஓகே, அது நல்ல ஐடியாவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா இடைவெளிகளின் எண்ணிக்கையை விட கடைசி ஆளுக்கு தேவையில் கிடக்கு, அதை விட ஒன்றை குறைக்க வேண்டியிருக்கு. 4 தூண்கள் ஏற்கனவே அந்த 2 இருக்கிறதால இடைக்குள்ள 4 தூண்கள் அப்படின்ற மாதிரி வரும். இது நம்மட கணக்கில் இதுவரைக்கும் நான் பார்க்கல, வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இது இஎல்சிக்குள்ளே இல்லை அப்படின்லாம் இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்கல. நீங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இங்கே கேள்வியை பார்ப்போம். யாருக்கு மின்குமிழ் பொருத்தப்பட போகுதுன்னா CDEFG இந்த மேல் பக்கம் மட்டும் 2 மீட்டர் இடைவெளியில் சிறிய மின்குமிழ்கள் பொருத்த வேண்டியுள்ளது எனின் தேவையான மின்குமிழ்களின் எண்ணிக்கை. முதல்ல அந்த நீளத்தை காணுவோம். CDEFG மொத்தமாக இது 4 22 4, அப்போ மொத்தமாக 30 சென்டிமீட்டருக்கு நாங்கள் மின்குமிழ் பொருத்தணும். இடைவெளிகளின் எண்ணிக்கையை காணுவோம். இடைவெளிகளின் எண்ணிக்கை 30 2ஆல் பிரித்தா 15 இடைவெளிகள் இருக்குது. 15 மின்குமிழ்கள் இல்லை. மின்குமிழ்கள் இந்த எண்ணிக்கை அதை விட ஒன்று கூட. 15ஓட ஒன்றை கூட்டினா 16. இப்போ 15 ஒரு விட போட்டிருக்கேன் சார், நீங்களும் 15 ஒரு விட போட்டிருக்கீங்க. இதுக்கு சரி போடலாமோண்டா கட்டாயம் இல்லை, 16 தான் விட. இடைவெளிகளின் எண்ணிக்கை 15 போட்டிருந்தா ஒரு மார்க்ஸ் கொடுக்கலாம். ஆனால் வெறும் 15க்கு பிள்ளை தான் கொடுக்கணும். ஏன்னா கேட்ட கேள்விக்கான விடைன்ற மாதிரி தான் அது இந்த அர்த்தம் விளங்கும், அது கட்டாயம் பிள்ளை. சரி, புள்ளித்திட்டத்துக்கு வர்றேன் பிள்ளைகள். இங்கே எங்களுக்கு அரைவட்டத்துலேருந்து ஆரையை காண்றதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க.
அதே மாதிரி வில்லின் நீளம் காண்றதுக்கு பிரதியிடலுக்கு ஒரு புள்ளி, இறுதி உடைக்கு ஒரு புள்ளி, 2 மார்க்ஸ் கொடுங்க. முழு உருவந்த சுற்றளவை தந்து அந்த குறித்த நீளத்தை காண சொன்னது 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி, 2 மார்க்ஸ் கொடுங்க. முழு உருவின் பரப்பளவு 3 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஆனால் ஓகே 3 மார்க்ஸுக்குரிய கேள்வி 2 தான் கொடுக்கணும். ஏன்னா அங்கே கீழேயும் 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி தான் இருக்குது. அதனாடி இதுக்கு 2 கொடுக்குறேன். இது செவ்வகத்தின் பரப்பளவுக்கு புள்ளி கொடுக்காம அரைவட்டத்தின் பரப்பளவில் பிரதிடுறதுக்கு ஒரு புள்ளி, பிரதியிடலுக்கு தானே. அடுத்தது இறுதி விடைக்கு ஒரு புள்ளியாக அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுங்க. ரைட். கடைசியாக அந்த இடைவெளிகளின் எண்ணிக்கையை கண்டு ஒன்றை கூட்டி 16 விட செய்கவழியோடு வந்திருந்தால், ஏதோ ஒரு பல விதமான செய்கவழி பயன்படுத்துவாங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. செய்கவழியோடு வந்திருந்தால் 2 மார்க்ஸ். குறித்த உங்களுக்கு இந்த வினாவுக்கு 10க்கு உங்களுக்கு எத்தனைன்றதை பதிவிடுவோம். மூன்றாவது கேள்வி, அதில் ஏ பி என்று 2 பகுதியாக பிரிச்சிருக்குது. அதில் ஏ பகுதி வந்து சமனுக்கு தன்னுடைய தொழிலால் வரும் வருட வருமானம், வருஷத்துக்கான வருமானம் ரூபாய் 2 லட்சம் ஆகும், அதாவது 200,000 கிடைக்கின்றது. அவருக்கு வெளிநாட்டிலிருந்து மாதந்தோறும் ரூபாய் 60,000 வருமானம் கிடைக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து வருமானமாக அவருக்கு கிடைக்குது. அவருக்கு நன்கொடையோ அது இல்லை, இந்த வருமானமாக கிடைக்குதுன்னா இவர் வரி கட்ட வேண்டிய ஆள் தான். ஆனால் இலங்கை நாட்டின் சட்டத்தின்படி வெளிநாட்டில் நாங்கள் ஈட்டுற வருமானத்துக்காக வரி விலக்கு வழங்கப்படுது. என்னென்னா அது வந்து அந்நிய செலாவணிய உழைச்சி தர்றியமென்ற அந்த வகைக்குள்ள. ஆனால் இங்கே அந்த கதை வரையில் இவற்ற மொத்த வருமானத்துக்கும் வரி அறவிடப்படுவதைத்தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதே வந்து வங்கியில் வைப்பு செய்கிற ஒரு நிரந்தர வைப்புக்காக வருஷத்துக்கு 60,000 ரூபா வட்டி கிடைக்குதுன்னா அது வருமானமாக கருதப்படும். வட்டி தானே சார் அப்படின்னா இல்லை, அது வருமானம். ஆனால் அந்த நீ போட்டிருக்க காசுக்கு வருமானம் இல்லை, அதை காசு வருமானம், அது வேறு ஏதோ விதத்தில் வருமானமாக வந்து அது ஏற்கனவே வரி கட்டப்பட்டு அது வங்கியில் வைப்பிலிடப்பட்டது. அதுக்கு திரும்ப திரும்ப வரி அறவிடப்படாது, வர்ற வட்டிக்கு வரி அறவிடப்படும். அது நியாயமானது தான். வெளிநாட்டிலிருந்து அவருக்கு கிடைக்கும் வருட வருமானம் ஜாது. ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாண்டா மொத்தமாக 12 மாதம், 12 மாதத்துக்கும் அவருக்கு எவ்வளவுன்றது தான் கதை. 3 சைவர் 4 சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுட்டு 72. ஸோ 720,000 ரூபா வருட வருமானமாக கிடைக்கும். இது பெரிய தொகை. சமனுக்கு மொத்த வருட வருமானம் யாதுண்டா 720,000தோட 200,000த்தையும் கூட்டணும். ஆக மொத்தத்தில் இவருக்கு மொத்த வருட வருமானம் எவ்வளோண்டா பின்னுக்கு இருந்து வாரம் 0 0 0 2 9 920,000 920,000 அந்த மாதிரி சொல்கிறார்கள் இருக்கு. ஏன்னா 920,000 இல்லை நோமலான தமிழில் சொல்லுவோம்னா, நாங்கள் வழக்கமான உள்ளூர் வழியை கதைக்கிற இந்த கதையில் சொல்லுவோம்னா 9,20,000 ரூபா இவருக்கு மொத்த வருட வருமானம். வருட வருமானத்தில் ரூபாய் 5,500,000க்கு வரி இல்லை, வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது. அடுத்த 500,000க்கு 4% வரி அறவிடப்படுது. அதுக்கு அடுத்தது 2013ஆம் ஆண்டு வரி கொள்கைக்கு அமைய கதப்படுது. அடுத்த 5 லட்சத்துக்கு 8% போகுது. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குடா, இப்போ கடைசியாக மாற்றப்பட்ட வரி கொள்கைக்கு அமைய 2023 நினைக்கிறேன், 23 22 தெரியல, 23 வரி கொள்கைக்கு அமைய நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத வருமானத்துக்கே வரி, வருட வருமானம் எல்லாம் மினக்கட்டெல்லாம் பார்க்குறேன். மாதம் வரி கட்டிது, மாதம் வரி காட்டும் போது அப்போ அந்தந்த நேரத்துக்கு செலவழிக்கிறதுக்கு காசு வந்துடும்ன்றது தான் அது இந்த கதை. ஸோ மாத வருமானத்துக்கு வரி இருக்கும். மாத வருமானத்துக்கு எப்படி வரியண்டா முதல் 1 லட்சம் வரை வரைக்கும் வரி விலக்கு. அடுத்த நான் நினைக்கிறேன் 42,000க்கு 6%, அடுத்த 40 ஏதோ 42 வெப்பம் என் கணக்குக்கு பார்த்தா 40,000க்கு அடுத்த 6%, 12 18 அதுக்கு பிறகு எல்லாத்துக்குமே 24க்கு மேலே அப்படியே 6 போவாது. இப்போ அந்த வரி கொஞ்சம் கூட அறவிடணுமென்ற அடிப்படையில் அறவிடப்பட்ட அந்த கதையை நான் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இது பழைய கதையில் தான் கேள்விப்படுது. இவருக்கு எவ்வளோ வருமான வரி செலுத்தணுமெண்டா இவர் இந்த 9,20,000க்கும் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது 2 அவற்ற வருமானம் பிரியும். அதில் முதல் 5,500,000 மீதி இருக்கிறது எங்களோட நோமல் தமிழில் கதைச்சா தான் அது விளங்கும். அதுக்காண்டி தான் நான் நோமலாக எங்களோட உள்ளூர் வழக்கத்தில் எப்படி அந்த காசை சொல்லுவோமோ அந்த கதையில் சொல்கிறேன். 4,20,000க்கு தான் வரி கட்டணும். இதுக்கு 0% வரி விலக்கு, அதை நாங்கள் கணக்கே பார்க்க தேவையில்லை. இதுக்கு மட்டும் 4%. ஸோ இவர் செலுத்த வேண்டிய வரி 4,20,000த்தின் 4%. இன்னண்டா தர சதவீதத்தை பின்னமாக போட்டால் தான் நமக்கு விட வரும். ஆகவே இதை சுருக்கி போட்டோம்டா 2 வெட்டுப்படும், மிச்சம் 2 பின்னுக்கு போகும். 8 16 ரூபாய் 16,800 ரூபா இவர் வரியாக செலுத்த வேண்டி வரும் என்று வரும்.
ஓகே, அது நியாயமானது தான். இவ்வளோ பெரிய வருமானம் எடுக்கிறவர் வருஷத்துக்கு 16,800 வரி கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. பி பகுதிக்கு வருவோம் பிள்ளைகள். பி பகுதி வந்து வட்டி தொடர்பான கணக்காக வந்திருக்கு. சில நேரம் இது இந்த சம்மந்தப்பட்டே ஒரு பி பகுதியும் வரலாம். பி பகுதியாக இருந்தால் கட்டாயம் அது வேறு இது வேறையாக இருக்கணும் இல்லை. சில கணக்குகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏயிலேருந்து பிக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் இது வேறு கணக்கு. 18% எளிய வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ரூபா 1,20,000 120,000 வைப்பு செய்த நிமலனுக்கு 2 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை கேட்டிருக்கு. நம்ம வட்டியோட சேர்த்து மீள பெற்றுக்கொள்ளலாம். 18% எளிய வட்டி அப்படி என்று சொல்லியிருக்கு. வருஷத்துக்கோ மாதத்துக்கோ என்று சொல்லலையே சார். அப்போ 2 வருஷத்துக்குமா 18% கட்டாயம் இல்லை. 2 விதமான வட்டி வீதம் தான் வங்கியில் அறவிட சொல்லப்படும். ஒன்று நோமலாக சொன்னால் அது வருஷத்துக்கான வட்டி, வருடத்துக்கு 18%. நீங்கள் வைப்பில் இடுகின்ற தொகை இந்த 18%. மாதத்துக்கான வட்டியாக இருந்தால் அது கட்டாயம் சொல்லப்படும். மாதத்துக்கு இத்தனை சதவீதம், மாதாந்த வட்டி வீதம் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் நோமலாக விட்டால் அது வருட வட்டி என்று தான் அர்த்தம். ஆகவே நான் 1,20,000 18% தான் வட்டி என்றா பிழை. ஒரு வருடத்துக்கு தான் 1,20,000 18%. 2 வருஷத்துக்கு அது இந்த 2 மடங்கு. திரும்பவும் 2வது வருடமும் அதே 18% வரும். 36% என்று யோசிச்சு கணக்கு செய்யலாம். நீங்கள் பேங்கில் போனீங்கன்னா கூட்டு வட்டி, நாங்கள் கூட்டு வட்டியை பற்றி தரம் 11 படிப்போம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன, இந்த வட்டி என்ற கணக்கோட சேர்ந்த பிறகு திரும்ப வட்டி கணிக்கணும். ஆனால் இங்கே எங்களுக்கு அந்த கிரைச்சல் இல்லை. நான் நேரடியாக 2 வருட வட்டியே முறைசாக கண்டுறேன். 2 வருட வட்டி இல்லை, நீங்கள் ஒரு வருஷ வட்டி கண்டு 2 தரம் கூட்டினாலும் சரி. 1,20,000 18% இன்னண்டா தர 18%ன்றது 100 மேல் 18, அது இந்த 2 மடங்கு. சுருக்கக்கூடியனா இங்கே 2 0 2 0 2 முதல் இவரை 1,200 18 பெருக்கிறோம். பிறகு 2 பெருக்கும். ஒரு வருஷம் வட்டியை கண்டுட்டு பிறகு வருவோம். பன்னீர் 8 96 6 போட்டு 9 மிச்சம். பன்னீர் 1 12 12 1 21. ஸோ ஒரு வருஷத்துக்கு 21,600 வட்டியாக வரும். அது இந்த 2 மடங்கு விளவு. ஒரு சார் நான் காண்றதுக்கு பெருக்கலாக போட்டுட்டேன் இல்லைன்னா 2 தரம் கூட்டி விட்டா சரி. 12 2 போட்டு ஒரு மிச்சம் 3 4 43,200 இதற்கு வட்டியாக கிடைக்குது. கேட்டது முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை என்றது இவர் வைப்பிலிட்டதோடு சேர்த்து. அப்போ 1,20,000 இவர் வைப்பிலிட்டவர் கிடைக்கின்ற மொத்தம் ரைட். அதோட இந்த வட்டி 43,200 சேர்ந்து இவருக்கு மீள பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3 6 1,63,200. எங்களோட நோமலான கணித மொழியில் சொல்கிறோம்டா 163,200. இல்லைன்னா இன்னும் ஒரு வழி இருக்குது பிள்ளைகள். இன்னும் ஒரு வழி என்னென்னா, நேரடியாகவே நாங்கள் மீளப்பெறுகின்ற மொத்த தொகையை காணலாம். சதவீதத்திலேயே நாங்கள் வைப்பிலிட்ட தொகையை வந்து 100% கருதி கொண்டோம்டா, வைப்பிலிட்ட தொகை இந்த சதவீதம் தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வர்ற வட்டி. வைப்பிலிட்ட சதவீதத்தை 100% கருதினா ஒவ்வொரு வருஷமும் 18% வரும். இது ஒரு 18%, இன்னும் ஒரு 18%. ஆக மொத்தத்தில் எங்கள் இந்த காசு எத்தனை சதவீதமாக மாறிடுமெண்டா, வைப்பிலிட்ட பணத்தின் 136% மாறிடும். நம்ம மிக இலகுவாக காணலாம். அப்படி ஆனால் கேல்குலேட்டர் இருந்தால் வேகமாக காணலாம். இல்லையெண்டா அது பெரிய பெருக்கல்ல போய் மாட்டுப்பட்டுரும். அந்த குறித்த 1,20,000 136% அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த தொகை வந்து சேரும். என்ன இதுவும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காங்க. நான் 12 பெருக்கிறானே 2 0 தூக்கி பின்னால் போட்டுட்டு 12 6 72 2 போட்டு 7 மிச்சம் 36 மேலும் 43 3 போட்டு 4 மிச்சம் 12 4 16. ஆகவே இதுவும் அதே தொகை தான் வருது. ரூபா 163,200 விட தான் அங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஸோ நம்ம 2 வழியில் செஞ்சதும் சரி ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள். இவருக்கு வட்டியாக மட்டும் ரூபா 10,800 கிடைக்கின்றது எனின் என்னடா நடந்தது? வட்டியாக மட்டும். அப்போ இதில் கிடைச்சது வட்டி இல்லையா? சரி, என்னென்னு பார்ப்போம். அவர் வைப்பிலிட்ட காலம் எவ்வளவு? இவருக்கு ஒரு வருஷத்துக்கே கொஞ்சம் முன்னுக்கே எடுத்துட்டேன். ரைட் ஓகே. ஆனால் இது வாரண்டு இன்னும் மேலே பார்ப்போம்டா. இன்னும் மேலே 2 வருடம் முடிவு. ரைட்.
கேள்வி மேல் கேள்வியை போய் பார்த்தா தான் இப்போ தான் விளங்குது. அவர் 2 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை என்னென்று தான் கேட்டதொழிய 2 வருட முடிவுக்கான இவர் பணத்தை வச்சிருக்கிறாருன்ட்டு எங்கேயுமே சொல்லல. ஆனால் இவர் பிளான் பண்ணினது 2 வருஷம் வச்சு இந்த காசை மீளப்படுறதுண்டு. ஆனால் இவர் இடையிலே எடுத்துட்டார் போலோட. ஏன்டா இவருக்கு பெரிய வட்டி வரையில 10,800 தான் வட்டி கிடச்சிருக்கண்டா. அவர் வைப்புலிட்ட காலம் அவ்வளவு. இதுக்கு நல்ல காலம் நாங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்க இடையில ஒரு நல்ல வேலை செஞ்சோம். 1 வருட வட்டியை லைட்டாக கண்டோம். 1 வருடத்துக்கான வட்டி 1 வருட வட்டி அங்கே நாங்கள் செஞ்ச நாடி நான் அதை நேர பயன்படுத்துகிறோம். இல்லாட்டி நீங்கள் திரும்ப செய்யணும் 21,600 ஆனால் இது 1 வருட வட்டியை விட குறைவு. இப்போ 1 வருட வட்டி இந்த வடங்கண்டா 2 வருஷம். இப்போ உதாரணத்துக்கு 43,200 2 வருஷம். இது அதை தாண்டி 3 மடங்காக இருந்தால் 3 வருஷம். ஆனால் இது அதை விட குறைவு, அரை வருஷம் தான் வச்சிருக்கு. ஆகவே காலம் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா கிடைக்கின்ற மொத்த வட்டியை 1 வருட வட்டியால் வகுத்தோம்டா. 1 வருட வட்டின்னு எத்தனை பங்கு எத்தனை மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அத்தனை வருடம். பங்குல வந்தால் பின்னமாக வந்தால் அந்த பங்கு வருடம். ஸோ இது அப்படியே சுருக்கினீங்களா இது 2 முறை அது 1 முறை அரை வருடம் என்று வரும். அரை வருடம் என்று நாங்கள் காலம் போடுறோம் இல்லையே, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை போடைக்க 6 மாதம் அப்படின்னு போடுவோம். ஆகவே இவர் வைப்புலிட்ட காலம் 6 மாதமாக இருக்க போடும். புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள். முதலாவது இதுக்கு 1 புள்ளி கொடுத்து கொள்ளுங்கோ. கூட்டணுமன்றதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளி, 2 புள்ளி கொடுத்து கொள்ளுங்கோ. வரிகாண்றதுக்கான 42,000 இந்த 4% பெருக்கிறதுக்கு 1 புள்ளி, இறுதி விடைக்கு 1 புள்ளி, 2 புள்ளி கொடுத்து கொள்ளுங்க. அதே மாதிரி மொத்த வட்டி கண்டு அந்த கதைக்குள்ள சேர்ந்து செய்க வழியோடு இருந்தால் 3 புள்ளி, இதுக்கு 2 புள்ளி காலங்காண்றதுக்கு. மொத்தத்தில் இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்கோ. நாங்கள் 4வது கேள்விக்கு போவோம். 4வது கேள்வியில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நாங்கள் இன்னும் படிக்கல என்றாலும் நான் அதை உங்களுக்கு விளக்கத்தோடையே கதைக்கிறேன். சரிதானே? நாங்கள் ஏற்கனவே படித்ததுலேருந்து ஒரு சின்ன ஒரு வேறுபாடு என்னென்னா, நாங்கள் தரம் 9ல் படித்தது 1 முறை எடுக்கிற நிகழ்ச்சி சம்பந்தமாக தான் கதைச்சிருப்போம். தரம் 10க்கு வந்தவண்டா ஒன்றன் பின் ஒன்றாக 2 தடவை எடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு நாணயத்தை 2 தடவை சுண்டுறோம். 2 வைங்கள். ஒரு நாணயத்தை 2 தடவை சுண்டினோம்டா. இப்போ 1 முறை சுண்டினா எனக்கு கிடைக்கக்கூடிய பேர்கள் என்னவா இருக்குமெண்டா, 1 முறை தலை கிடைக்கலாம், இல்லையண்டா பூ கிடைக்கலாம். கெட்டு டெய்ல் என்று தான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒன்று தலை அல்லது பூ கிடைக்கலாம். கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடையத்தான் மாதிரி வழி என்று சொல்லுவோம். மாதிரி வழி என்றது கிடைக்கக்கூடிய எல்லாம் எழுதணும். சமநேர்தகவு உள்ளதாக இருந்தால் பின்னம் அந்த குறித்த நிகழ்தகவை தரும். சமநேர்தகவற்றது இல்லை என்றால் பரிசோதனை ரீதியாக நிகழ்தகவு காணலாம். மாதிரி வழி என்றால் கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களும் நமக்கு முன்னுக்கே சொல்ல தெரியணும், அதை எழுதவும் தெரியும். இப்போ நான் இந்த நாணயத்தை 2 தடவை சுண்டுறேன் அப்படின்னா உனக்கு ஒவ்வொரு தரையும் ஒரு நாணயத்தை எடுங்கூடா 2 தரம் சுண்டுங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ குறிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு சிலனுக்கு 2 தடவையும் தலை கிடைத்திருக்கலாம். ஒரு சிலருக்கு முதல் தடவை தலை கிடைச்சி 2ஆம் தடவை பூ கிடைச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு தடவை முதல் தடவை பூவும் 2ஆம் தடவை தலையும் கிடைச்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு 2 தடவையும் பூ கிடைச்சிருக்கலாம். ஆக மொத்தத்தில் எனக்கு 4 விதமான பேர்கள் கிடைக்கலாம். இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு பேர் தான். ஏன்னா ஒரு ஆளை நான் 2 தரம் தான் நாணயத்தை சுண்டவுறேன். ஸோ என்னுடைய பேர் சார் இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சிலர் சொல்லலாம் சார் என்னுடையது இது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏதோ ஒன்று உங்களுடைய பேராக இருக்கும், நடந்திருக்கக்கூடிய பேராக இருக்கும். இதில் ஏதோ ஒன்று தான் நடக்க போதும். ஆனால் கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடையத்தான் நாங்கள் மாதிரி வழின்னு சொல்லுவோம். இது நாணயத்துக்கு. சரிதானே? ஒரு தாயக்கட்டைக்கு வருவோமே. ஒரு தாயக்கட்டையை நாங்கள் உருட்டுறோம்னு வைப்போம். ஒரு தடவை உருட்டினா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர்கள் என்ன? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். இந்த 6 பேரில் யாரும் கிடைக்கலாம். எல்லாருக்குமே சம வாய்ப்பு. இதுதான் கிடைக்கும்னு எங்களால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல இல்லாத எதுவும் கிடைக்கலாம். கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கியதோட மாதிரி வழியாக குறிச்சிருக்கேன். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் தாயக்கட்டை இருந்தால் 2 தரம் தாயக்கட்டையை உருட்டுறா, உனக்கு என்ன வருதோ நோட் பண்ணி வை என்று நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்திருக்கும். முதல் தடவை வந்ததையும் 2ஆம் தடவையும் வச்சதையும் சேர்த்து சொல்லு என்று சொல்கிறேன். அதாவது எனக்கு முதல் தடவை 2ம் 2ஆம் தடவை 3ம் வந்தேன்னா நான் 23 சொல்லன்ற மாதிரி சொல்கிறேன். இருலக்க எண் மாதிரி சொல்லடா, 2 3 அப்படின்னு சொல்லாமல் இருலக்க எண்ணு சொல்லடான்னு சொன்னால்
இது ஒரு சிக்கலாயிட்டு. சரி, என்ன நான் தான் ஏதோ செய்து போட்டேன். ரைட், ஈரிலக்க என்னென்ன மாதிரி சொல்லலான்னு சொன்னால் நீங்கள் எப்படியெல்லாம் சொல்லலாம், என்ன விதமான பேர்கள் கிடைக்கலாமண்டா, சிலருக்கு ஒன்றும் ஒன்றும் கிடைக்கலாம், ஒன்றும் ரெண்டும் கிடைக்கலாம், 1 3 1 4 1 5 1 6 கிடைக்கலாம், 1 7 கிடைக்கலாம். ஏன்னா 7ன்றது தாய்க்கட்டையில் இல்லை. அதே மாதிரி 2 1 2 3 2 4 கணக்கு 36 பேர் வரும். இதை குறிச்சு கொள்றதுலேயும் சிக்கல் துவங்குது, அதை விளங்கி அதில் வச்சு கணக்கு செய்கிறதுலேயும் துவங்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சு இதை சோர்ட் அவுட் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் நெய்யரி. நெய்யரியண்டா ஒன்றும் இல்லை, 2 அச்சுக்கள். அதுக்கான நெய்யரி என்றதை நீங்கள் அது ஏதோ சொல்லாது என்று யோசிக்க தேவையில்லை. 2 அச்சுக்கள், எக்ஸ் அச்சில் வந்து முதலாம் தடவை கிடைச்ச பேர்கள் 1 2 3 4 5 6 என்று போட்டால் முதலாம் தடவையில் கிடைக்கக்கூடியது. வையச்சில் வந்து 2ஆம் தடவை கிடைக்கக்கூடியதை பொதுவாக எழுதுறது. அதுக்காண்டி மாறி எழுதினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் தடவை இதெல்லாம் கிடைக்கலாமோ அது வையச்சில் எழுதுறேன். இது என்னுடைய ஒரு ஆளுடைய ரிசல்ட், ஆட்ட ரிசல்ட்டாகவும் இருக்கலாம். அவர்தனுக்கு முதல் தடவை 1 கிடைச்சி 2ஆம் தடவையும் 1 கிடைச்சா இதுதான் அந்த குறித்த பேர். 1 1ன்றது இங்கே ஒவ்வொரு பேரும் அந்த 36 பேர்களும் புள்ளடிகள் மூலமே குறிக்கப்படும். அப்போ மொத்தமாக 36 புள்ளடி வரும். இந்த 36 புள்ளடியில் எந்த பேரும் நடந்தேறி இருக்கலாம். 36 புள்ளடியும் எல்லா புள்ளடியும் தரம் 10 பொறுத்த வரைக்கும் முழுமையாக புள்ளடிகள் நிரம்பும். தரம் 11க்கு வந்த பிறகுதான் அந்த மூளை விட்டம் வழியே இருக்கிறது வராமல் போகும். அதை சொல்கிறது சார் நிகழ்ச்சி. தரம் 10 பொறுத்த வரைக்கும் சாரா நிகழ்ச்சி. அதை பற்றி நாங்கள் வகுப்பில் தெளிவாக கதைப்போம். எங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தெளிவாக கதைச்சிருக்கிறோம். இப்போ வருவோம் பிள்ளைகள். பெட்டி ஒன்றில் 1 தொடக்கம் 5 வரை இலக்கமிடப்பட்ட அட்டைகள் உள்ளன. ஒரே அளவான அட்டைகள் என்று எடுத்துக்கொள்வோம். 1 தொடக்கம் 5 வரை இலக்கமிடப்பட்ட அட்டைகள் இருக்கு. ஒரு பெட்டிக்குள்ள வந்து பெட்டி ஒன்றில் வந்து 1லிருந்து 5 வரை இலக்கமிடப்பட்டுள்ள 5 அட்டை அண்டைக்கு என்ன மட்டைகள், அந்த சீட் அதைத்தான் சொல்லப்படுது. அட்டைகள் ஒரே அளவானது. இதிலிருந்து எழுமாறாக நாங்கள் எதையும் எடுக்கலாம். குமார் அப்பட்டியிலிருந்து எழுமாறாக ஒரு இலக்கத்தை எடுத்து குறித்து கொள்றான். இப்போ இதில் 2 வந்தால் 2 குறிக்கிறான், 3 வந்தால் 3 குறித்து கொள்றான். அதை நோட் பண்ணி வைக்கிறான். குறித்து கொண்டு மீண்டும் அந்த பெட்டிக்குள்ள அந்த அட்டையை திரும்ப உள்ள போட்டுட்டான். ஸோ திரும்பவும் அங்கே 5 அட்டைகளும் இருக்கு. அதுலேருந்து 2ஆம் தடவை எடுக்கும் போதும் அவனுக்கு எந்த அட்டையும் கிடைத்து கொள்ளலாம். ஸோ முதலாம் தரம் வந்ததை இதில் குறித்து கொள்றான். உதாரணத்துக்கு சொல்றேன், இதில் 3 அதுக்காண்டி வர போறதுண்டு இல்லை, என்ன நடக்கவே இல்லை. நடந்திருந்தால், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் என்ன ரிசல்ட் வருமோ அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அடுத்த முறை 1 கிடைச்சதுண்டா அவனுக்கு இதை ஒரு ஈரிலக்க எண்ணாக அமைக்கின்றான். அப்படின்னா 31ன்றது அவனுடைய ஈரிலக்க எண். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், வனதா வாசவோ அந்த லொத்தர் சீட்டில் ஒரு பெரிய நம்பர் உண்ட வெற்றி இலக்கம் தயாரிப்பாங்களே, அதெல்லாம் ஒரு குழுக்கள் முறையில் தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கதை தான். ஆனால் அது வந்து சார் நிகழ்ச்சி என்ன எடுத்தது வந்து அப்படியே நிற்கிது. எடுக்காதது வர்றதுக்கான வாய்ப்பு தான் கூட. அங்கே திரும்பவும் 3 இருக்கும். ஆனால் அது ஒரு வந்து சார் நிகழ்ச்சி கதைக்குள்ளாம் வரும். இது திரும்ப எடுத்ததை உள்ள வச்சுட்டு திரும்ப எடுத்தவன். இது அவனுக்கு கிடைச்ச ரிசல்ட். இதை மாதிரி கிடைச்சிருக்கலாம்னு நாங்கள் சொல்கிற ரிசல்ட். அதான் கிடைச்ச வேண்டிய இல்லை, அவனுக்கு எதுவும் கிடைச்சிருக்கலாம். என்ன நிகழ்ச்சி என்ன நடக்கல, அதான் அவனோட பிளான். ஸோ இவனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களும் இன்றைக்கு ஒரு 25 விதமான முடிவுகள் கிடைக்கலாம். கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் நாங்கள் 25 எழுதுறது கஷ்டம். அதுக்காண்டித்தான் நெய்யறிய பயன்படுத்துகிறோம். ஒரு மாற்றமாக இங்கே என்ன இருக்குண்டா, வையச்சில் முதலாம் தடவை எடுத்தது கிடைக்குது. வையச்சில் முதலாம் தடவை 1 கிடைச்சிக்கலாம், 2 கிடைச்சிக்கலாம், 3 கிடைச்சிக்கலாம், 4 கிடைச்சிக்கலாம், 5 கிடைச்சிக்கலாம். அதுக்காண்டி அப்படி மாற்றி இருக்கக்கூடாதுன்ற எந்த ரூல்ஸும் இல்லை, மாறியும் இருக்கலாமா. 2ஆம் தடவை எடுத்த இலக்கம் ஒன்றின் இடப்பெருமானம் என்ற 2ஆம் தடவை எடுத்த இலக்கம். 2ஆம் தடவை எடுத்த இலக்கம் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். இதில் அவனுக்கு வரக்கூடிய முடிவுகள் இந்த 25ல் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த நான் போடுற புள்ளடிகள்லாம் பேர்கள் பிள்ளைகள், இந்த 25 பேர்களில் ஏதோ ஒரு பேர் தான் அவனுக்கு நடந்து வர போகுது. அது தொடர்பான ஆராய்ச்சி தான் இந்த நெய்யறி நிகழ்தகவு. இந்த குறித்த பாடமே அது எது கேன்சர் பெரிய ஆராய்ச்சி சும்மா விட்டுட்டு போவோமாண்டா. நாங்கள் அது சில சந்தர்ப்பங்களுக்கு சில நிகழ்தகவல் நமக்கு தேவை. உதாரணத்துக்கு மழை பெய்ய போதுன்றதே பழைய காலத்து இந்த மாதிரி காற்றழுத்தம் வந்தால் இந்த தூரத்துக்கு மழை பெய்யலாம், இந்த வேகத்தில் காற்று வீசலாம்ன்றதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் நடந்த டேட்டாவை வச்சு
நிகழ்காலத்துக்கு எதிர்வு கூறுறது அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு நமக்கு தேவைப்படும். அதுக்காகத்தான் இங்கே ஒரு ஆராய்ச்சி நடக்குது. கிடைக்கும் ஈரிலக்க எண்ணெய் காட்டும் மாதிரி வழியை நெய்யறியில் குறித்து காட்டுக. அந்த நெய்யறியில் நாங்கள் குறித்து காட்டுவோம். இதில் இந்த குறித்த ஒரு பேருன்றது 55. இது சொல்கிற பேர் என்னண்டா முதலாம் இலக்கம் 3, 2ஆம் இலக்கம் 5, 35. அதுதான் இந்த விளக்கம். குமார் 40லும் கூடிய இலக்கத்தை பெறுவதற்கான அந்த ஈரிலக்க எண் ரெண்டும் சேர்த்து கூட்டியில் சேர்த்து பார்க்குற நம்பர் எண் ஈரிலக்க எண்ணை பெறுவதற்கான நிகழ்ச்சியை வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குடா. வட்டமிட்டு காட்டி என்றது வட்டம் என்றா நாங்கள் தனித்தனியாக போட்டுட்டா சரிதானே என்றா இங்கே சொல்லப்படுறதுல ஒரு கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இது கிட்டத்தட்ட தொடையோடு சம்மந்தப்பட்டது. இந்த ஒரு நிகழ்ச்சி என்றைக்கு நாங்கள் ஏபி என்றெல்லாம் பேர் கொடுப்போம். தொடைக்கு எப்படி பேர் கொடுக்குறோமோ அதே மாதிரி நாங்கள் இங்கேயும் பேர் கொடுக்கலாம். தொடையில் ஏ என்ற ஒரு தொடைக்கு நான் ஒரு 3-4 வட்டம் கீறலாமோ? இல்லை, ஒரு வட்டம் தான். அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே ஏக்குரிய மூலகங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து உள்ளே வைப்பேன். என்ன 2வது ஆளோட இடைவெட்டினா அந்த குறித்த இடைவெட்டு பகுதிக்குள்ளே கொண்டே வைப்பேன். அதே கதை தான் இங்கேயும். ஒரு வட்டம் தான் போடணும். 40க்கு விட கூடின கிடைக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் வரும். 40 விட கூட கிடைக்கணும்டா இந்த 41, 42, 43 இந்த இதுதான் முதலாவது இலக்கம். என்ன 41, 42, 43, 44, 45, 46, இது 51, 52, 53, 54, 55 இவ்வளவு தான் வரும். இங்கே கீழே இருக்கிற ஆக்கள் எல்லாம் 40 விட குறைவு. அப்படின்னா இவை வட்டத்துக்குள்ள வரையில சார் ஒரு செவ்வகத்துக்குள்ளான வரையமெண்டா நாங்கள் வட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா வேறு வழி இல்லை. என்ன நெய்யறிய திரும்ப நாங்கள் மாற்றி கொள்ளலாது. அதனாலே அதை வட்டத்தை நீள்வட்டமாக்குறேன். சில நேரம் வளைச்சு கிளச்செல்லாம் போகும். இந்த குறித்த அவ்வளவு பேர்களும் முதலாம் இலக்கம் 4 விட 4 வந்தால் தான் 40க்கு மேலே போகும். இந்தளவு பேர்களும் 40 விட கூடியதாக இருக்கக்கூடியது. ஆகவே நெய்யறியில் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. அதில் எத்தனை பேர் அந்த குறித்த நிகழ்ச்சி எத்தனை பேரை கொண்டிருக்கு? 10 பேர். எத்தனையில்? 25. ஸோ நிகழ்தகவு என்ன? 25ல் 10 சந்தர்ப்பம் 40 விட கூடிய ஒரு ஈரிலக்க எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25ல் 10. சுருக்கணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் சுருக்கி போட்டாலும் பிழையும் இல்லை. 5ல் 2 கடைசியாக வந்து சேரும். 5ல் 2 நீங்கள் சுருக்கி போட்டாலும் சரி சுருக்கணுமென்ற அவசியம் இல்லை. முதல் இலக்கத்திலேயே 40 விட கூட வருமோ குறைய வருமோன்றது டிசைட் ஆகிடும். முதல் இலக்கம் 1, 2, 3 கிடைச்சா அதுக்கு பிறகு 2வது இலக்கம் எது கிடைச்சாலும் 40 வர போகிறதே இல்லை. 40 விட கூட வர போகிறதே இல்லை. 3, 4, 5 கிடைச்சா எனக்கு 40 விட கூட வந்துடும். ஸோ நாம் இந்த தெரியாமலே செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த கதைக்கு வந்தமெண்டாடா மரவரிப்படம் அப்படின்னு சொல்கிறது. மரவரிப்படம் என்றா என்னண்டா நெய்யறி இல்லாத சந்தர்ப்பங்கள் எல்லா கணக்கையும் வந்து நெய்யறியால் செய்ய முடியுமெண்டு இல்லை. நெய்யறி இல்லாமலே நம்ம கணக்கை செய்கிறதுக்கான ஒரு ஐடியா. அதாவது கிட்டத்தட்ட பின்ன பெருக்கல் எண்ணக்கருப்படம் என்று நாங்கள் சொல்கிறோமே. எண்ணக்கருப்படம் மரவரிப்படம் ரெண்டும் ஒன்று தான். என்ன மரம் மாதிரி இருக்கிறதால இதை மரவரிப்படம்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஒற்றியன் கிடைக்கிறதுக்கான நான் முதலாம் தடவை எடுத்தது அந்த குமரனா யார் ஒரு ஆள் யாராவது மேலே கூறப்பட்ட 5 அட்டைகளிலிருந்து எடுக்கப்படும் ஒரு அட்டை ஒற்றியன்னாக அல்லது இரட்டை எண்ணாக இருப்பதை காட்டும் பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. அதன் நிகழ்தகவல்களை சரியாக குறிക്കുക. இப்போ நாங்கள் முதல்ல அந்த எடுத்த பேர் ஒரு திரும்ப பார்க்குறேன். குமார் வந்து என்ன நடக்குதுன்னா முதலாவது அட்டை எடுக்கிறார். முதலாம் அட்டை 2 கட்டமாக கிளை விரியுமா. முதலாம் தடவை எடுத்தது ஒற்றியன்னாக இருந்திருக்கலாம். மொத்தம் 5 பேர். அதில் ஒற்றியன்கள் 3. ஸோ ஒற்றியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? தனியாக அந்த தடவையை மட்டும் சேர்த்தா போலாம் யோசிக்காது. 5 நம்பர் இருக்குது. 5 நம்பர் இருக்கிற அட்டைகள்ல இருந்து நாங்கள் ஒரு அட்டையை எழுமாறா எடுக்கிறோம். அது ஒற்றியன் கிடைக்கிற அட்டையாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 5ல் 3 சந்தர்ப்பம். ரெட்டியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு அந்த குறித்த முதலாம் தடவை எடுத்தது 5ல் 2 சந்தர்ப்பம். ஸோ இதற்கு கூட்டினா எங்களுக்கு முழுமை வரணும். நான் இதுக்கு அடுத்த கட்டத்தில் இந்த ஒற்றியனுக்கு பின்னால் கிளைகிறுவேன். இது 2ஆம் தடவை. நீங்கள் கேட்கலாம் சார் ஏன் சார் ஒற்றியனுக்கு பின்னால் கிளைகிறீங்களா? எனக்கு 4 விதமான ரிசல்ட் கிடைக்கலாம். எனக்கு 2 முறை எடுத்ததும் ஒற்றியனாக இருக்கலாம். இல்லை முதல் முறை எடுத்தது ஒற்றியனாக இருந்து 2ஆம் முறை ரெட்டியன் கிடைச்சிருக்கலாம். இல்லை முதலாம் முறை ரெட்டியன் கிடைச்சி 2ஆம் முறை ஒற்றியன் கிடைச்சிக்கலாம். இல்லை 2 முறையும் ரெட்டியன் கிடைச்சிக்கலாம். 4 விதமான ரிசல்ட் வரணும்னா கடைசி முடிவில் 4 கிளை முடியும். ஸோ ஒற்றியனுக்கு பின்னால் இந்த கிளையை கீறினா தான் எனக்கு அப்படி வரும். முதலாம் தடவை ஒற்றியன் எடுத்திருந்தால் என்ற நிபந்தனையோடு கீறுறது. ஆனால் நிபந்தனை பிரச்சனை இல்லை. ஏனெண்டா நான் எடுத்ததை தானே உள்ளே வச்சிருச்சேன்.
எடுத்தது வைக்காட்டித்தான் தரம் 11க்குரியது சார் நிகழ்ச்சி. நாங்கள் வச்சாட்டி அங்கு ஒற்றியன் ஒன்று குறையும், அந்த மாதிரி யோசிக்க வேண்டி இருக்கும். திரும்ப 2ஆம் தடவை ஒற்றியனும் கிடைக்கலாம், இரட்டியனும் கிடைக்கலாம். 2ஆம் தடவையை மட்டும் யோசி. 2ஆம் தடவை எடுத்ததை உள்ள வச்சாச்சு, எடுத்ததை உள்ள வச்சா அங்கே எத்தனை இருக்கும்? 5 மட்டை இருக்கும், 5 அட்டை இருக்கும். அதில் 3 அட்டைகள் ஒற்றியன் எழுதப்பட்டது, 2 அட்டை ஒற்றியன் இரட்டியன் எழுதப்பட்டது. ஸோ ஒற்றியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 5ல் 3, இரட்டியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 5ல் 2. திரும்பவும் இதிலையும் கிழக்குகிறோனும். ஒற்றியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 5ல் 3, இரட்டியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு அதே தான், திரும்பவும் கிரதான் வேணும் 5ல் 2. இதில் என்ன விளக்கம் என்றா பிள்ளைகள், 2 முறையும் ஒற்றியன் கிடைக்கிறது. இதை சொல்கிறது சார் நிகழ்ச்சிக்குன்ற ஒரு சூத்திரம் இருக்குது, ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ இடைவெட்டு பி. அதை நாங்கள் படிக்கும்போது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஒரு சூத்திரம் இருக்குது, ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்ற. இடைவெட்டுண்டா ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுக்கான நிகழ்தகவு சார் நிகழ்ச்சியில் பிஏ தர பிபி. அந்த ஐடியாவில் 2 முறையும் ஒற்றியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. இதே கதையை மரவரிப்படத்தின் உதவியோடு சாரா நிகழ்ச்சிக்கும் பயன்படுத்துவோம். ஆனால் மரவரிப்படம் கீறினா மட்டும்தான் பயன்படுத்தலாமா? 2 முறையும் ஒற்றியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 2 முறையும் ஒற்றியன் என்றது 5ல் 3ஐயும் பெருக்கினா வரும். நம்ம ஏற்கனவே நெய்யறியால் செஞ்சிருப்போம், இதை வாய்ப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கும். 25ல் 9 பேர்கள் 2 முறையும் ஒற்றியனாக இருக்கும். 1ஆம் முறை ஒற்றியன் கிடைச்சு 2ஆம் முறை இரட்டியன் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு இதை பெருக்கினா வரும் 25ல் 6. அதே மாதிரி எல்லாத்தையும் பெருக்கி போட்டுட்டோம்னா கணக்குக்கு சுவமாக இருக்குது நமக்கு. 5 இது கட்டாயம், இந்த இடத்துல இதை பெருக்கி கட்டாயம் போடணும் இல்லை, இதை சில நேரத்தில் அங்கே கணக்கோட வச்சும் செய்யலாம். நான் இதில் பெருக்கி போட்டுறதுக்கான காரணம் நமக்கு கணக்கு செய்கிறதுக்கு சுவமாக இருக்கும். 5ல் 2 தர 5ல் 2. ஸோ விட 25ல் 4. ஆக மொத்தத்தில் எனக்கு 4 பேர்களுக்குமான நிகழ்தகவு தனித்தனியே தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் கேட்கப்பட்ட கேள்விக்கு விட சொல்லணும். முதலில் எடுக்கப்பட்ட அட்டை மீண்டும் பெட்டியில் இடப்பட்டு இன்னொரு அட்டை எடுக்கப்படுகின்றது எனின், அதை விரிவுபடுத்த சொன்னதில் நாங்கள் ஓவராக விரிவுபடுத்திட்டோம். மேலே உள்ள மறைவடிப்படத்தை விரிவுபடுத்தி அதன் நிகழ்தகவை குறித்து காட்டுக. நாங்கள் மேற்கொண்ட கணக்க விஷயம் செஞ்சு வந்துட்டோம். நிகழ்தகவை குறித்து காட்டிய சாரா நிகழ்ச்சிக்குரிய சூத்திரம்பா வச்சு நிகழ்தகவெல்லாம் கண்டுட்டோம். 2ஆம் 3 செஞ்சு பிடிச்சிட்டோம். இருமுறையும் ஒரே வகையான எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரே வகை என்றது எப்படி கிடைக்கலாம்? 2 தடவையும் ஒற்றியன் கிடைக்கலாம், இல்லை 2 தடவையும் இரட்டியன் கிடைக்கலாம். இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. கூட்டு நிகழ்ச்சி என்றா 25ல் 9 சந்தர்ப்பம் 2 முறையும் ஒற்றியன் கிடைக்கிறதுக்கு இருக்குது. 25ல் 4 சந்தர்ப்பம் 2 முறையும் இரட்டியன் கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இதை கூட்டினா எனக்கு அந்த வந்துடும். 25ல் 9ஐயும் 25ல் 4ஐயும் கூட்டும்போது 25ல் 13 வாய்ப்பு 2 முறையும் ஒரே எண் கிடைப்பதாக இருக்கும். அதாவது 2 முறையும் 2 ஒற்றியனாக இருக்கலாம், இல்லை 2 இரட்டியனாக இருக்கலாம். 25ல் 12 வாய்ப்பு 2ம் வெவ்வேறுடையதாக இருக்கும். ஏன்னா 13 போனால் மீதி இருக்கிறது அவ்வளவு தானே. புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன்டா. நெய்யரி குறித்து காட்டுறதுக்கு, நெய்யரியில் புள்ளடி அவ்வளவும் சரியாக அந்த இடத்துல தேர்தலில் ஓட்டு போட்ட மாதிரி நடுவில் போட்டுறேல. நெய்யரியை குறித்து காட்டுறதுக்கு அவ்வளோத்துக்கு 2 புள்ளி, கட்டமிட்டு காட்டுறதுக்கு ஒரே கட்டத்துக்குள்ள வரணும் அதுக்கு 1 புள்ளி, நிகழ்தகவுக்கு 1 புள்ளி, 2 புள்ளி கொடுத்துக்கொள்ளுங்க. மரவரிப்படத்தில் இந்த நிகழ்தகவை குறிக்கிறதுக்கு 2 புள்ளி, அதான் அது தனியொரு கேள்வியாக தந்தது. விரிவுபடுத்துறதுக்கு 2 புள்ளி, நிகழ்தகவை குறிக்கிறதுக்கு அதை விரிவுபடுத்துறதுக்கு 2 புள்ளி. கட்டாயம் இந்த பகுதி தேவையில்லை, இந்த பகுதி நீங்கள் செய்யலைன்னா இந்த பெருக்கல் இங்கே கிடக்கணும். இந்த கேள்விக்கான செய்கவழியோடு இருக்கணும். இறுதி விடைக்கு 2 புள்ளி. குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10 கெத்தின அப்படின்றத பதிவிடுவோம். 5வது வினா, குழு ஒன்றில் உள்ள மாணவர்கள் தாம் வேலை செய்ய விரும்பும் நாடுகள் குறித்து தகவல்கள் காட்டும் வட்டவரைவு அருகில் தரப்பட்டுள்ளது. வட்டவரைவு தந்திருக்குது. இதில் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யணும், நாம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் தான் அங்கே தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்றாக்கள் கூடுதலாக இருக்கிறாங்க. கனடா சொல்லியிருக்கு, யூகே சொல்லியிருக்கு. ஏன் நாங்கள் எங்கட நாட்டில் தான் வேலை செய்ய வேண்டும் ஒரு மிக குறைந்தளவான ஆக்கள் சொல்லியிருக்கு. போன வருஷத்து இந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்குது. 2023 அதான் நிலைமை நாட்டில், அதுக்கேற்ற மாதிரி இந்த குறித்த விஷயம் போட்டிருக்கு. யூகே மற்றும் கனடாவில் ஒரு தரவு ஒன்று தரப்படுது. யூகே மற்றும் கனடாவுக்கு சம எண்ணிக்கையிலான மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறீங்க. அப்போ யூகேக்கும் கனடாவுக்கும் சம எண்ணிக்கையிலான மாணவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருந்தா எண்ணிக்கை சமன்.
எண்ணிக்கை சமன் என்றா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆரைச்சிறை கோணமும் சமன். பின்னம் சமன் என்றா அப்போ கனடாவுக்கு நாங்கள் ஏற்கனவே கோணம் ஒன்று ஒதுக்கி இருக்கணும் 90 பாக. ஆகவே யூகேக்கும் என்ன வரப்போகுது? 90 பாக தான் வரப்போகுது. ஸோ அந்த குறித்த தரவு யூகே மற்றும் கனடாவுக்கு சம எண்ணிக்கையிலானோர் விருப்பம் தெரிவித்திருந்தா அது 90 பாக என்றா இது 90 பாக. படத்தில் 90 மாதிரி இருக்குது. 90 மாதிரி இருக்கிறெல்லாம் 90 பாக என்ற எந்த முடிவுக்கு நாங்கள் வரையலாம். ஏன்னா இது பெரும்படி படம். என்ன சரியாக பாகமானியம் வச்சு கீறினது இல்லை. நாங்கள் சில நேரம் இதில் 15 பாகண்டு போட்டிருக்கோம். பாகமானியம் வச்சு பார்த்தா சில நேரம் நான் நினைக்கிறேன் 20 சொச்சகத்துக்கு கிட்ட வரும். அதுக்காண்டி சரியாக 15 பாக இருக்கோ அது இல்லை. இது பெரும்படியாக தான் இருக்கும். உண்மையாக ஒரு வட்ட வரைவு காட்சிப்படுத்தப்படும் போது கட்டாயம் பாகமானியை பயன்படுத்தி சரியான அளவீடுகளோடு வரையணும். அதுதான் பொருத்தமானது. இல்லாட்டி குத்து மதிப்பாவது கிட்டத்தட்ட சரியாக்குற மாதிரி கீறணும். இது ஓரளவுக்கு பெருமட்டான படம் தான். ரைட். ஆஸ்திரேலியாவை விரும்புவோரை குறிக்கும் ஆரைச்சிறை கோணம் என்ன? இந்த ஆஸ்திரேலியாவுக்கான ஆரைச்சிறை கோணம் தெரியாது. அது ஒன்று தான் தெரியாது, மற்ற எல்லாம் தெரியும். ஸோ ஒரு சின்ன தொடர்பு மொத்தமாக ஒரு உச்சியை சுற்றியுள்ள மொத்த கோணங்கள் தான் கூட்டுத்தொகை 90, அங்கால 15, திரும்ப ஒரு 90. இந்த 4 கோணத்தையும் கூட்டினா 360 பாக வரணும். 90 180 180 15 295. ஸோ எக்ஸோட 195 கூட்டினா வந்து 360 வரணும். ஆகவே எக்ஸ் சமன் 360லேருந்து 195 கழிக்கணும். சைவலேருந்து 5 போகாத கடன் எடுத்தால் 10, 10லேருந்து 5 போனால் 5. இங்கே 5 இருக்கும். கடன் எடுத்ததில் 5 இருக்கும். 5லேருந்து 9 போனால் போகாது. திரும்ப 15, 15லேருந்து 9 போனால் 6. இப்போ இங்கே திரும்ப கடன் கொடுத்ததால் 2லேருந்து 1 போனால் 1. 165 பாக ஆஸ்திரேலியாவுக்கு போய்த்தான் வேலை செய்யணும் என்று விருப்பம் தெரிவித்த மாணவர்களுக்கான ஆரைச்சிறை கோணம். அதுக்காண்டி ஆஸ்திரேலியாவுக்கு அவ்வளோ பேரும் போக போகிறாண்டு இல்லை, விருப்பம் தானே. ரைட். இலங்கையில் வேலை செய்ய விரும்புபவர்களின் எண்ணிக்கை 5. இப்போ இந்த குறித்த பகுதி இலங்கைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த பகுதியில் 5 பேர் என்று சொல்லினா அந்த ஆஸ்திரேலியாவை விரும்புகின்ற மாணவர்கள் மொத்த ஆட்களை பற்றி கதைக்கல, மொத்தமாக இவ்வளோ பேருன்னு கேட்கல. எங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கானது மட்டும்தான் கேட்டிருக்கு. நாங்கள் ரொம்ப ஈஸியாக நேர்வீத சமனில் செஞ்சிடலாம். 15 பாகை இந்த குறித்த கணக்குக்கு அதுதான் ஈஸி. 15 பாகையில் 5 பேர் வகை குறிக்கப்பட்டிருக்கண்டா ஆஸ்திரேலியாவுக்கான ஆரைச்சிறை கோணம் 165 பாகை. 165 பாகையில் எத்தனை பேர்? சில பிள்ளைகள் 5 பாகைக்கு எத்தனைன்னு கண்டு வரும். நம்ம நேர்வீத சமன்லையே பயன்படுத்துவோம். இதில் எக்ஸ் என்று போட்டோம்னா நேர்வீத சமன் அடிப்படையில் குறுக்கு பெருக்கம் சமன் 15x சமன் 165 தர 5 என்று வரும். அந்த அடிப்படையில் இந்த எக்ஸுக்கான விடையே நான் இதில் எழுதுகிறேன். 165ம் 5ம் பெருக்கி வார விடைய 15 தர எக்ஸ் 15x என்று வருமே. அந்த 15 வந்து பிரிக்கும். இங்கே வெட்டுப்படக்கூடியதுன்னா 5ஆல் வெட்டலாம். 5ஆல் வெட்டினா இங்கே 3 முறை, அங்கே 1 முறை. 165 3ஆல் வைக்கினா 15ல் 5 முறை, ஒரு மிச்சம், திரும்ப 15ல். ஆகவே ஆஸ்திரேலியாவில் தான் போய் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னாக்கள் இந்த எண்ணிக்கை 55 பேர் அப்படி என்று வேறு 55 பேர். இக்குழுவில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இது என்ன செய்யலாம்? கனடா வந்த எண்ணிக்கையும் கண்டு யூகே இந்த எண்ணிக்கை சமனாக இருக்கும் அதையும் கண்டு டோட்டலாக கூட்டியும் பெறலாம். திரும்பவும் நேர்வீத சமனையை பயன்படுத்தலாம், தந்ததையே பயன்படுத்துவோம். 15 பாகை மாறியும் பயன்படுத்தலாம், கண்டதையும் பயன்படுத்தலாம், தந்ததை பயன்படுத்தலாம், பொருத்தமானது. 15 பாக வகை குறிக்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை, அதாவது வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்வேன் என்று சொல்லிக்க, நான் இலங்கையில் தான் வேலை செய்வேன் என்று சொன்னவங்கள் 15 பாகையை குறிக்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 15 பாகை 5 பேரை குறிக்குதுண்டா மொத்தம் குழுவில் உள்ள மொத்த ஆக்கள் அப்படின்ற மொத்தமாக இந்த வட்ட வரைவு முழுமையாக எத்தனை பாகை ஆரைச்சிறை கோணம்? 360 பாகையில் எத்தனை? 360க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். திரும்பவும் நேர்வீத சமன் 360ம் 5ம் பெருக்கி 15ஆல் பிரிக்கணும். இங்கே வெட்டினீங்களா இல்லை உங்களுக்கு வேறு மாதிரியும் வெட்டலாம். ஏதோ ஒரு பக்கத்தில் நான் இங்கே 3 முறை 360ல் வெட்டினீங்களா 12. ஆகவே மொத்தம் 120 பேர் தொடர்பான தகவல் தான் இந்த வட்ட வரைவு காட்டுது. ஓர் ஆண்டுக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவை விரும்பும் 5 பேரும் யூகேயை விரும்பும் 4 பேரும் கனடாவுக்கு செல்ல விரும்புகிறோம். இதில் இருந்து என்ன நடக்குதுன்றா இந்த குழு தான். குழுவில் இருக்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை மாறையில் நாங்கள் அது மாதிரியான கணக்கும் பார்த்துருக்குறோம். குழுவில் இருக்கிற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை மாறும்னா நாங்கள் கட்டாயம் திரும்ப
அடிப்படையோடு வரணும். மொத்த வட்ட வரைவுலையும் எத்தனை பேர் என்ற மாதிரி. ஆனால் இங்கே அந்த கதை இல்லை. இதே ஆக்கள்லாம். ஆனால் இப்போ நான் போன வருஷம் ஒரு ஐடியா, இந்த வருஷம் வேறு வேறு ஐடியா போடுறானே. சின்ன வயசில் டாக்டர் ஆகணும்னு போட்டிருப்போம், அப்புறம் 5ஆம் ஆண்டு வந்து ஒரு ஆவார வைக்க இன்ஜினியரும் உண்டு போட்டிருப்போம். அப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆசைகள் வரும். கடைசியாக நாங்கள் சில நேரம் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். அதே மாதிரி தான் நான் கனடாவில் தான் போய் வேலை செய்வேன்னு சொல்லி கொண்டிருந்த ஆக்கள் இப்போ இல்லை, அப்படி இல்லை. ஆஸ்திரேலியா யூகேக்கு போக விருப்பம் என்று சொன்ன 5 பேர், மொத்தமாக 10 பேர் இப்போ கனடாவுக்கு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, வரட்டும், ஏற்றுக்கொள்வோம். எனின் புதிய வட்ட வரை ஒன்றில் இத்தகவல்களை குறிக்கும் போது கனடாவுக்கான ஆராய்ச்சி கோணம் மொத்தமாக கேட்கல. ஆல்ரெடி கனடாவுக்கான ஆராய்ச்சி கோணம் 90 பாக. 2 விதமாக செய்யலாம். இந்த கனடாவில் இப்போ எத்தனை பேர் இருக்குன்றது நமக்கு தெரியாது, நம்ம காணலாம். மொத்தத்தின் 4 பங்கு இல்லைன்னா ஆராய்ச்சி கோணத்தை பயன்படுத்தி காணலாம். எப்படி காணலாம்? இதே தந்ததையை பயன்படுத்துவோம். 15 பாகையில் 3 பேர் அப்படி என்று சொன்னால் 90 பாகையில் எத்தனை பேர்? நேர்வீத சமன், குறுக்கு பெருக்கம் சமன், அந்த அடிப்படையில் 90 3 பெருக்கப்பட்டு 5 பேரா? 15 பாகையில் 5 பேர். அப்போ 15 இதுவும் பெருக்கப்பட்டு இங்கே எதிரே இருக்க 15ஆல் வெட்டுப்படும். இங்கே 3 வரும். 3 வெட்டுப்பட்டால் மொத்தமாக கனடாவுக்கு முதலே சொன்னாக்கள் 30 பேர். இப்போ என்னமோ ஒரு 10 பேர் ஆஸ்திரேலியா போகிறன்ற இந்த 5 பேர், யூகே போகின்ற 5 பேர், இப்போ நானும் கனடா தான் போக போகிறேன்டா. இப்போ புதுசாக உள்ள கனடாவுக்கு போக விருப்பம் என்று சொன்ன ஆக்கள் வந்து 40 பேர் ஆகிட்டு. 30 + 10 40 பேர் டோட்டல் மாறையில். அதே 120 நேர்வீத சமனை பயன்படுத்தி காணலாம். நான் பயன்படுத்துறது ஆராய்ச்சி கோணம் ஆக்கள் இந்த எண்ணிக்கை. சில புள்ளிகள் என்ன செய்யுமெண்டா ஆராய்ச்சி கோணம் இப்போ 360க்கு 40 பாகை அந்த மாதிரி எல்லாம் ஒப்பிடலாம். இது விதத்தில் ஒப்பிட்டாலும் சரி, நேர்வீத சமனை சரியாக பயன்படுத்தினா சரி புள்ளியல். சரி, ஓகே. இப்போ நாங்கள் திரும்ப பின்னத்தை பயன்படுத்துகிறோம். அந்த ஐடியாவுக்கு சொல்கிறேன். 120ல் 40 பேர், அதாவது 1/3 பங்கு அப்படின்னு வரும். அப்படி என்றால் ஆகவே நாங்கள் 360 பாகை கொடுக்கணும். 1/3 பங்குன்னா 120 பாகை என்றது தான் எங்களோட கேள்விக்கான விடையாக இருக்கும். இது ஒரு வழி. ஆனால் இங்கே இந்த கணக்குக்கு கொஞ்சம் ஐக்குவாக வேலை செஞ்சிடலாம். அப்படின்னா மொத்தமாக புதுசாக எங்களுக்கு இந்த ஆக்கள் இந்த எண்ணிக்கை மாறையில் உள்ளுக்குள்ளே புதுசாக ஆக்கள் வரையில் இல்லை, இருந்தவங்க விட்டுட்டும் போகையில். 2 விதமான கணக்கு இருக்குது. இருந்தவங்க விட்டுட்டு போனால் நாங்கள் கட்டாயம் திரும்ப காணும். இங்கே அது இல்லை. இதுக்குள்ளே இருந்த ஆக்களே விருப்பத்தை மாற்றி 10 பேர் இங்கே இருந்து போயிருக்காங்க. ஏற்கனவே கனடாவுக்கு போக விருப்பம் தெரிவித்த ஆக்களுக்கு கொடுத்துருக்கிற பாகை 90 பாகை. இப்போ 10 பேருக்கு எவ்வளோ கொடுக்கணுமன்றதை பார்த்தா காணும். 10 பேர், அந்த புதுசாக வந்த 10 பேர். நாம் ஆல்ரெடி 5 பேருக்கு 15 பாகை, அடுத்த 5க்கு 15 அங்கே தந்தது. அப்போ 15 15 30 பாகை, 90ஓட 30 கூட்டலாம். இல்லைன்னா நேர்வீத சமனில் காண்றேன். என்ன 5 பேருக்காக இலங்கையில் வேலை செய்ய போகிறோம்னு சொன்னாங்களே, 15 பாகை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆகவே 10 பேருக்கான ஆராய்ச்சி கோணம் 30 பாகை. ஆல்ரெடி நாங்கள் 90 பாகை கொடுத்துருக்கோம். இந்த 30 பாகைக்குரியாக்களையும் மாற்றி இவங்களோட சேர்த்தா 120 பாகை அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் 2 விதமாக செய்யலாம். நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி செஞ்சாலும் சரி, இல்லை ஆக்கள் இந்த எண்ணிக்கை மாறையில் தானே என்ற அடிப்படையில் இந்த விதமாக செஞ்சுருந்தாலும் சரி, முழுமையாக சரி. புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள், டகனு குறித்து கொள்ளும் கூட. இந்த ஆராய்ச்சி கோணத்தை காண்றதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல 90 பாகை அப்படின்றத குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. அதை பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சி கோணத்தை காண்றதுக்கு 2 புள்ளி கொடுங்க. மொத்தமாக 3 புள்ளி இந்த குறித்த பகுதிக்கு வந்து சேருது. ரைட். அதுக்கு பிறகுடா இங்கே ரோமெல்லக்கன் 2 55 பேர் அப்படின்றத காண்றதுக்கு 2 புள்ளி. அதே மாதிரி மொத்தமாக 120 பேர்ன்றதை காண்றதுக்கு 2 புள்ளி. செய்கவழி எந்த செய்கவழி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. செய்கவழி சரியான செய்கவழியோடு இருந்தால் 2 புள்ளி. அடுத்தது 4வது வினாவுக்கு 3 புள்ளி கொடுக்க போகிறோம். அது அந்த வழிக்கு நீங்கள் எந்த வழியில் செஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் 3 புள்ளி கொடுங்க. செய்கவழி கட்டாயம் இருக்கணும். செய்கவழியோடு செஞ்சிருந்தால் 3 புள்ளி. குறித்த இந்த 5வது வினாவுக்கு 10க்கு எத்தனைன்னு போடுங்கடா. நாங்கள் மொத்தமாக 50க்கு பார்த்துருக்கோம். பகுதி 1B 50க்கு பார்த்துருக்கோம். 50க்கு எத்தனைன்னு போடுங்க. ஒருவேளை பகுதி 1ம் செஞ்சுருந்துருக்கீங்கடா, சில நேரம் வகுப்புக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம். பகுதி 1ம் செஞ்சுருந்தா மொத்தமாக 100க்கு எத்தனைன்றதான் எனக்கு தேவை.